அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று நாம் 7வது நுண்ணறிவு கேள்வி பகுதிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். கடந்த காணொளியில் 6வது நுண்ணறிவு பகுதி உங்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போது 7வது நுண்ணறிவு பகுதி. நேரடியாக கேள்விக்குள் செல்வோம். இந்த கேள்வியை பாருங்கடா, இது கட்டாயம் உங்களோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் கணித பேப்பர், அதாவது நுண்ணறிவு கேள்வி பகுதிகளுக்குள் வரக்கூடிய ஒரு வினாவாகும். 15க்கும் 100க்கும் இடையில் உள்ள எண்களில் 15க்கும் 100க்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த இட்கும் என்ற வசனம் வரும்போது 15ம் வராது, 100ம் வராது. அதற்கு இடைப்பட்ட பெருமானம் உங்களுக்கு தெரியும், 16, 17 அப்படியே போய் 99 முடிவடையும். சரிதானே? அப்போ 15க்கும் 100க்கும் இடையில் உள்ள எண்களில் 3,5 அப்படின்னா 3ஆலும் 5ஆலும் மீதியின்றி பிரிபடக்கூடிய, 3ஆலும் பிரிபடணும், 5ஆலும் பிரிபடணும். ஒரு பெருமானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் 3ஆல மட்டும் பிரிபடக்கூடாது, 5ஆல மட்டும் பிரிபடக்கூடாது, 3ஆலையும் பிரிபட வேண்டும், 5ஆலையும் பிரிபட வேண்டும். அப்படி பிரிபடக்கூடிய எண்கள் எத்தனை காணப்படும் என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. இப்போ 15க்கும் 100க்கும் இடைப்பட்ட அந்த பெருமானத்தில் 3ஆலும் 5ஆலும் பிரிபடக்கூடிய பெருமானங்கள் எத்தனை என்று கேட்கப்படுது. அப்ப இப்படியான கேள்விகள் வரும்போது பிள்ளைகள் எந்த இலக்கத்தால பிரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது? 3ஆலும் 5ஆலும். இந்த 3க்கும் 5ஆலும் பிரிபடக்கூடிய, இந்த 3ஆலும் 5ஆலும் பிரிபடக்கூடிய மிகச் சிறிய பெருமானத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும், தெளிவாக விளங்கணும். அவன் என்ன பெருமானத்தால பிரிக்கணும் என்று சொல்றானோ அந்த 2 பெருமானத்தாலையும் 2 இலக்கத்தாலும் பிரிபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் என்றால், அவன் சொன்ன பெருமானம் 3ம் 5ம். இந்த 3லையும் 5லையும் எது பெரியது? 5 பெரியது. அப்ப சிறிய பெருமானத்தை இந்த பெரிய பெருமானமாக மாற்ற முடியுமா? மாற்ற வேண்டும் என்றால் கூற்ற கழிக்கிற விஷயம் இல்லை, பெருக்கிற மட்டும்தான். 3 5ஆக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. 3 2ஆல பெருக்கக்குள்ள 6 வரும், 3 3ஆல பெருக்கின 9 வரும். ஸோ 3 5ஆக என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. கூட்டி பார்க்கிறல, 2 கூட்டினா 5 வரும் என்று யோசிக்க கூடாது, பெருக்கமாகத்தான் பார்க்கணும். அப்ப 3 5ஆக மாற்ற முடியாது. அப்ப மாற்ற முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த 2 பெருமானத்தையும் பெருக்கி கொள்ள வேண்டும். அப்ப 3 5ஆல பெருக்கினா 15 வரும். அப்ப 15 என்ற பெருமானம் தான் 3ஆலும் 5ஆலும் பிரிபடக்கூடிய மிகச்சிறிய பெருமானமாக இருக்கும். விளங்கிட்டா? அப்ப மிகச்சிறிய பெருமானம் எத்தனை? 15 என்று வரும். அதன் பிறகு வார பெருமானம் இதனுடைய மடங்காகத்தான் வரும், இதனுடைய மடங்காகத்தான் வரும். அப்ப 15 என்று சொன்னா 30, 30ஓட 15 கூட்டுங்கோ 45, 45ஓட 15 கூட்டுங்கோ 60, 75, 90, அங்கால 15 கூட்டினா 105. இப்படி 15 கூட்டிக் கொண்டே போகலாம். ஆனால் அவன் ஒரு லிமிட் ஒன்று சொல்றான், 15க்கும் 100க்கும் இடைப்பட்டு. அப்ப 15ம் வரக்கூடாது, 100ம் வரக்கூடாது. அந்த 15ஓட பெரிதாக இருக்கணும், 100ஐ விட குறைவாக இருக்கணும். அந்த பெருமானத்துக்குள்ள 3ஆலும் 5ஆலும் பிரிபடக்கூடிய பெருமானம் எத்தனை என்று கேட்கப்படுது. ஸோ 15 3ஆலும் 5ஆலும் பிரிபடும். ஆனால் 15 இக்கும் என்ற வசனம் வந்ததால இந்த 15 வராது. 15இல் இருந்து என்ற வசனம் வரும்போது, 15இல் இருந்து என்ற வசனம் வரும்போது 15 வரும். சரிதானே? அப்ப வசனத்தை தெளிவாக
விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ 30 வரும், 45 வரும், 60 வரும், 75 வரும், 90 வரும். ஆனால் 105 வராது. காரணம் அது 100ஐ விட பெரியது. அப்போ இவ்வளவு பெருமானம் தான் 3ஆலும் 5ஆலும் பிரிபடக்கூடிய பெருமானங்களாக இருக்கும். அது எத்தனைங்கிறத எண்ணிக்கொள்ளுங்க. 1 2 3 4 5. அப்போ இந்த கேள்விக்கு விடை வந்து 5ஆக இருக்கும். சரிதானே? அப்போ 15க்கும் 100க்கும் இடைப்பட்ட அந்த பெருமானத்தில் 3ஆலும் 5ஆலும் பிரிபடக்கூடிய பெருமானங்கள் 5 ஆக காணப்படும். அப்போ இந்த செய்முறை ஊடாக நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். அது கேள்வியை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. முதலாவது கேள்வியை விட சற்று வித்தியாசமானது. 12லிருந்து 60 வரையுள்ள எண்களில் 3,6ஆல் 3ஆலும் 6ஆலும் வகுப்படும் எண்கள் எத்தனை உள்ளன என்று கேட்கப்படுது. அப்போ இப்படியான ஒரு கேள்வி வந்தாலும் அதே மெதட் கேள்வி தான், கொஞ்சம் அந்த வசனம் வித்தியாசமாக இருக்கு. இருந்து வரையுள்ள என்ற வசனம் பயன்படுத்தப்படுது. அப்போ அது 3ஆலும் 6ஆலும் வகுப்படும் எண்கள் எத்தனை இருக்கு. அப்போ ஒரு பெருமானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் 3ஆல மட்டும் பிரிபடக்கூடாது, 6ஆல மட்டும் பிரிபடக்கூடாது. 3ஆலும் பிரிபட வேண்டும், 6ஆலும் பிரிபட வேண்டும். அப்படி வரக்கூடிய பெருமானம் எத்தனை காணப்படும் என்று கேட்கப்படுது. அப்போ தெளிவாக பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போன்று எந்த இலக்கத்தால பெருமானத்தால் பிரிக்கணுமோ அதை எழுதி கொள்ள வேண்டும். இந்த தந்த பெருமானத்தில் எது பெரிய பெருமானம்? 6. அப்போ 3 6ஆக மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். எதால பெருக்கிற முடியும்? 2ஆல பெருக்கும் போது 6 வரும். அப்படி அந்த பெரிய பெருமானத்துக்கு சிறிய பெருமானத்தை மாற்ற முடியும் என்று சொன்னால், மடங்காக இருக்கும் என்று சொன்னால், இந்த பெரிய பெருமானம்தான் என்னவாக இருக்கும்? இதனுடைய மடங்காக இந்த 3ஆலும் 6ஆலும் பிரிபடக்கூடிய மிகச் சிறிய பெருமானமாக இருக்கு. 3ஆலும் 6ஆலும் பிரிபடக்கூடிய மிகச்சிறிய பெருமானம். அப்ப மிகச்சிறிய பெருமானம் 6 என்று கண்டுவிட்டோம். சரிதானே? அப்ப பாருங்க, 6 வந்து 3ஆலும் பிரிபடும், 6ஆலும் பிரிபடும். அப்ப இதனுடைய மடங்காக எழுதி கொண்டு போகணும். 6னுடைய மடங்கு 12, அடுத்தது 18, 24, 30, 36, 42, 48, 54, 60, 66 இவ்வாறு போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு லிமிட் ஒன்று சொல்லப்படுது, 12லிருந்து 60 வரையுள்ள. அப்போ 12லிருந்து என்று சொன்னால் 12ம் வரும், 12ஐ விட பெரிய பெருமானமும் வரும், 60ம் வரும். 60க்கு குறைவான பெருமானங்களில் இருக்கக்கூடிய 3ஆலும் 6ஆலும் பிரிபடக்கூடிய பெருமானம் எத்தனை காணப்படும் என்று கேட்கப்படுது. அப்போ நான் இதை எழுதியிருக்கேன் பாருங்க. மிகச்சிறிய பெருமானம் 6 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 6 மடங்கிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எழுதப்பட்டதில் 6 வராது. காரணம் அது 12ஐ விட சிறியது. 12 வரும். ஏன்? 12ல் இருந்து என்ற வசனம் பயன்படுத்தப்படுது. முந்திய வசனத்தில் இருக்கும் என்கிறதால அது வராது என்று சொன்னேன். அப்ப இருந்து என்கிறதால 12 6னுடைய மடங்கு, அதாவது 3ஆலும் 6ஆலும் பிரிபடும் என்பதனால 12 வரும். 18, 24, 30, 36, 42, 48, 54, 60 வரும். காரணம் 60 வரையுள்ள என்கிறதால் 60 வரும். 60ஐ விட கூடியது 66 என்பதனால 66 வராது. அப்போ இங்கே மார்க் பண்ணப்பட்டதை எண்ணிக்கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 3ஆலும் 6ஆலும் பிரிபடக்கூடிய பெருமானங்கள் எத்தனை காணப்படும் என்று சொன்னால் 9 ஆக இருக்கும். அந்த பெருமானத்துக்குள்ள 9 பெருமானம்
3ஆலும் 6ஆலும் பிரிபடக்கூடிய பெருமானங்களாக இருக்கும். இவ்வளவுதான் இன்றைய நாள் ஐக்கு கேள்விகளாக காணப்படுகின்றது. அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கொப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் புதிய நுண்ணறிவு ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.